ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு டெக் தி எலக்ட்ரானிக்ஸ் கைஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ZECO UVA A+ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் இதோட ரேட் நாங்கள் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதேமாரி நேட்டிவ் 1080p, ஓகேங்களா, 1080 ஃபுல் ஹெச்டியோட ப்ரொஜெக்டர் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டர் நான் நேற்று எனக்கு வந்தது. நான் நேற்று இது அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு பார்வைக்கோசரம் இது எடுத்துன்னு வரலாம்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன். ப்ளஸ் இது ஓவர் ரிவ்யூ நான் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேட்டிவ் 1080p ரெசல்யூஷன் அப் டு 250 ஸ்க்ரீன் இன்ச்சஸ். இது இன்ச்சஸ், சென்டிமீட்டரில் இன்ச்சஸ். 2 USB போகலாம். 50 ஹவர்ஸ் எல்இடி லேம்ப் வரும். இது எல்இடி எல்சிடி கிடையாது. தென் அதேமாரி பழைய ப்ளஸ்ஸுக்கும் அந்த போன ப்ரொஜெக்டருக்கும் இதோட கம்மி ரேட்டில் இருக்கிற ப்ரொஜெக்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 22% பிரைட்டர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லார்ஜர் எல்சிடி இது கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இல்லை நல்லா இது நான் செக் பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப அருமையாக நல்லா இருக்குது. ஸோ அதனால் இது நான் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேங்களா. இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நேற்று நான் ஓப்பன் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் நான் ஓட விட்டு பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓப்பன் பண்ண இது மாதிரி தான் வந்தது. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தா முதல்ல எத்தனை வாரண்ட்டி கார்டு கொடுத்துட்டாங்க. 1 இயரோட வாரண்ட்டி கார்டு பர்ச்சேசிங் வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. தென் இது QR கோடோட வேட்கோ யுவா ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் சொல்லிட்டு ஸ்மால் ப்ராஜெக்ட். இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதில் வரும். ஏன்னா இப்போ கேட்லாக் புக்கு கொடுக்குறது கிடையாது. இதுமாரி எல்லாருடைய இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதேமாரி QR கோடு கொடுத்துட்றாங்க. அது நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷனை க்ளீனாக கொடுத்துருவாங்க. ஏன்னா புக்கு இருந்தனா சரியாக நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்மளுக்கு க்ளீனாக மென்ஷனாக பண்ணலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா 2 பின்னோட ஏசி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். தென் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் காட்டுறேன். இது ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதோட ரிமோட்டு. இந்த ரிமோட்டில் பார்த்திங்கன்னா ஆனு, தென் அப் அண்ட் டவுனு எல்லாமே, ஹோம் பட்டனு எல்லாமே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் இது ஆண்ட்ராய்டு இப்போ நம்ம ஸ்மார்ட் டிவிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதேமாரி ஸ்மார்ட் இது ப்ரொஜெக்டர் இது. ஸோ தென் இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். தென் ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ப்ரொஜெக்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வேறு எதுவுமே இல்லை இதில். ஸோ இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஓரம் வச்சுட்டு நம்ம ப்ரொஜெக்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ப்யூர் ஒயிட் கலரில் இருக்குது. தென் இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த ரிமோட்டில் என்னென்ன இருக்கோ முக்கியமான பட்டன்ஸ் எல்லாமே அது சப்போஸ் ரிமோட்டில் எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த பட்டன் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனியோட நேம் கொடுத்துருக்காங்க, ZECO சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடில் தான் நம்ம ஜூம் பண்ணுறது எல்லாமே நம்ம கீ ஸ்டோன் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே இதில் தான் பண்ணியிருக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு. இது நம்ம ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஃபில்ட்ரு. அந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம கழட்டி நம்ம ஃபில்ட்ரு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 பின் ப்ளக் சொன்ன பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இன்சர்ட் பண்ணணும். தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் 5 வாட்ஸோட ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பீக்கர் சரியாக இல்லை அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ரொம்ப லவுடாகவும் இல்லாமல், ரொம்ப எரிச்சல் இல்லாமல் நம்மளுக்கு நீங்கள் 100 வச்சாலும் கரெக்டாக உங்களுக்கு வீட்டில் ஒரு டிவி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதேமாதிரி இருக்குது. ரொம்ப இது உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக செட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பாருங்கள். இந்த இதில் இருக்குது பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 USB இருக்குது, 2 HDMI போர்ட் இருக்குது. இதில் AV யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேபிள் டிவி அந்தமாதிரி ஏவி இருக்கு இல்லையா, அந்த ஏவி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆடியோ இதுக்கெலாம் பண்ணலாம் பார்த்தீங்களா, அதேமாதிரி ஆடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த 2.1 சேனலில் வர ஸ்பீக்கர்ஸ் 5.1 அதில் HDMI போர்ட் வச்சு கூட சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரியல, இதெல்லாம் அது பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சானா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
2 யூஎஸ்பி கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே இருக்குது. தென் அதேமாரி வந்து இந்த ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டரோட சைடு ஸ்க்ரீன் தான். இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்துட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டரோட கிளாஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து சில ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கப்பு மாரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து என்ன இஷ்யூ ஆகும்னா, அந்த கப்பு வந்து எங்கனா மிஸ் ஆயிரும். அந்த மூடி எங்கனா மிஸ் ஆயிரும். இல்ல டேமேஜ் ஆகி இல்ல ஒடியும் எதனா ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் அந்த பிரச்சனையே இல்ல. நம்ம அழகா வந்துட்டு ஸ்லைடு நீங்க வந்து தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். எல்லாமே வந்துட்டு இதிலேயே பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து எந்த இஷ்யூவும் இல்ல. நல்லாவும் இருக்கு. சரி வாங்க கைஸ் நம்ம வந்துட்டு நேரா ஸ்க்ரீனில் வந்துட்டு ஏன்னா நேற்று நான் ரொம்ப வந்து இதுக்கோசம் ஏன்னா நேற்று நான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். சரி ஸ்க்ரீன் வந்து நான் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு அதுவும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் சொல்லிடுறேன் நான். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வாங்கணும்னு எதனா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதேமாரி பார்த்தீங்கன்னா இது ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்துட்டு எப்படி நான் வந்து ரெடி பண்ணேன் அதோட ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ டைரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். 2000 years later. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேனர் இது ஓகேங்களா. நம்ம வந்து இந்த திருவிழாக்கெலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதோட வந்து பேனர் நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த பேனர் பார்த்தீங்கன்னா 5க்கு 6 சொட்டு இப்படி தான் வாங்கிட்டு நான் கட் பண்ணிவிட்டு பிவிசி பைப்பில் வந்து நான் கனெக்ஷன் எஸ்ஆர் போட்டு ஒட்டி கீழேயும் ஒரு பிவிசி பைப்பு வந்து 1 இன்ச்சு பிவிசி பைப் மூலிமா இது பண்ணி தென் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்துட்டு அதே 1 இன்ச்சு பைப் கொடுத்துட்டு நான் வந்து இதுமாதிரி ஜஸ்ட் வந்து அப்படி சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சோலார் லைட் அது ஓகேங்களா. அது கொஞ்சம் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுவேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இந்த பேனர் தான், ஒயிட் கலர் பேனர் தான் இது. பியூர் ஒயிட்டில் வந்து ஆனால் பின்னாடி எந்த விதமான இதுவும் கிடையாது. பியூர் ஒயிட்லேயே சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு கேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பேனரு வாங்கிட்டு வந்து நேற்று ஃபுல்லாக இது வந்து ஒட்டி ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு இது வந்து ஏற்கனவே இந்த ஸ்டாண்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோவில். ஸோ அந்த ஸ்டாண்டோட ரிவ்யூ இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்க. ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் இருக்கும். இப்போ நான் இது செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு இது வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே லைட்லாமே ஆஃப் பண்ணிடலாம். என் கையில் பார்த்தீங்கன்னா 128 ஜிபியோட பென் ட்ரைவை நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதுவும் நம்ம வந்து போட்டு பார்த்துடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு, பவர் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு ரிமோட் மூலிமா நான் வந்துட்டு ஆன் பண்ணிடுறேன் நான். ஓகே நான் ரிமோட் மூலியம் ஆன் பண்ணேன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ அங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த வெளிச்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்துட்டு எந்த அளவு வந்து பிரைட்னஸ் தெரியுது பாருங்கள். மேலே லைட் எரியுது, அப்படி இருந்தும் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இது ஜூம் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் இறக்கிக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம். நான் வந்து அதை ஸ்டடி பண்ணிவிட்டு இது பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் இது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து இதுமாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்பில்டாக வந்துட்டு யூடியூப்பும் தென் நெட்ஃப்ளிக்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்ஸ் வந்து சில ஆப் ஸ்டோர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. இதுலேயே நம்ம வந்து பிரைட்னஸ் வந்துட்டு இது பண்ணுறதாகவும் அதுமாதிரி ஷார்ப்னஸ் வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சைடில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரோல் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிரைட்னஸ்ஸு இந்த ஷார்ப்னஸ்ஸு இந்த கிளாரிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு க்ளியராக வந்து நம்மளுக்கு மென்ஷனாகி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு இது வேணால் ஸ்டாண்டர்டாக வால்லே செட் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைபாடில் வச்சு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு பிக்சர் வந்துட்டு எப்படி சொல்ல ஷேக் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து ஆனால் கை வச்சு எதனா சப்போஸ் எதனா பண்ணிட்டாங்கன்னா கீழே விழுந்துடும். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பிக்சர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இதுமாதிரி பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள் இப்போ ஷார்ப்னஸ் பாருங்கள், கிளியராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை போட்டு பார்ப்போம். சும்மா ஜஸ்ட் வந்து ஏன்னா வந்துட்டு ஃபுல் படம் சவுண்டு வச்சு கேட்டோன்னா வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த பென்ட்ரைவ் போடுறேன். பென்ட்ரைவ் போட்டு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு படத்தை மட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ் இப்போ பென்ட்ரைவ் போட்டோன்னா வந்துட்டு இப்போ போட்ட உடனே இந்த ஆப்ஷன் காட்ட ஆரம்பிச்சிச்சு, யூஎஸ்பி டிவைஸ் இன் ப்ளக்னு சொல்லிட்டு காட்டுது. நம்ம வந்து டேரெக்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டிடுறேன் இது எப்படி பண்ணோன்னு. நம்ம சைடில் போயிட்டோம்னா இதுமாதிரி நெட்ஒர்க்கு ஆப்ஸு அதுமாதிரி சொல்லிட்டு காட்டும். ஓகேங்களா. இந்த ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரு இது எல்லாமே வரும் பாருங்கள். ப்ளே ஸ்டோர் இருக்குது பாருங்கள். ப்ளே ஸ்டோரு, யூடியூபு, அமேசான் இன்ஸ்டன்ட் ப்ரைம் வீடியோஸுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. தென் வந்து ப்ரௌசிங் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அதுமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா வந்துட்டு ஆப் ஸ்டோரில் எதனா இது பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து
ஸ்டக் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ஸ்டக் ஆகாது. ஆனால் வந்து அதிகமாக ஆப் ஏற்றுனானா ஸ்டக் ஆகுமா கேட்டால் அது வந்து கன்ஃபார்ம் ஸ்டக் ஆக தான் செய்யாது. நம்ம மொபைல் மாரி தான். தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வந்து 9 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேங்களா, அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன ஆப் வேணுமோ நீங்கள் வந்து அதுமாரி வந்து கேம் டவுன்லோட் பண்ணால் கூட கேம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப் ஸ்டோர் மூலியம். ஏன்னா ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்கனால ப்ளே ஸ்டோர் கொடுத்தனா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். தென் வந்து நெட்வொர்க் இருக்குது. நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை நெட்வொர்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னோடய வைஃபை வந்து பாருங்கள் டெக்ஜி சோலார் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு அந்த வைஃபை நேமில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அதான் ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள். இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. தென் யூஎஸ்பி ட்ரைவ் இருக்குது. இப்போ நம்ம யூஎஸ்பி ட்ரைவ் போட்டனால நான் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா நான் எதில் சேவ் பண்ணியிருக்கேன்னா இந்த மூவி சொல்லிட்டு இதில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓகே A1 பார்க்கலாம். A1 எப்படி இருக்குது பாருங்கள். கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பிக்சர். நீங்கள் வந்து வீட்டில் வந்து என்ன தான் வந்து பார்த்தாலும் நல்லா வந்துட்டு ஒரு நார்மலான உங்களுக்கு ஒரு இதுதான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துட்டு அதிகமாகவும் இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் பாருங்கள் 95ல் இருக்குது பாருங்கள். ஸோ அதுமாரி ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் ஓட்டுறேன் நான் பாருங்கள். ஸோ இதுமாரி ஆப்ஷன் ஏன்னா இதெல்லாம் போனோன்னா வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணோன்னா வந்து காப்பிரைட் இஷ்யூ யூடியூப்பில் வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும். தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 1080p சொல்லிட்டு அந்த ஃபுல் ஹெச்டி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து இதில் வந்து ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு கூட வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாரி வந்து ஹெல்ப் பாய் இருக்குது. தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ நீங்கள் வந்து பென்ட்ரைவ் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் சொல்லிட்டு அந்த இதுமாரி பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். இதில் விலை பார்த்தீங்கன்னா 13,000 வந்துடுது. எனக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 16,990 வந்தது. ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலிமா எனக்கு யூஸ் பண்ணுற இது கம்மியாக வந்ததுனால நான் வந்து இந்த ப்ரொஜெக்டை எடுத்தேன். தென் வந்து இதில் பாருங்கள் நெட்வொர்க் இருக்குது, அதான் வைஃபை இருக்குது, அதுமாதிரி ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ரொஜெக்டர் இது வந்து ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் பாருங்கள். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி வந்து டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய இது யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அதுமாரி வந்துட்டு நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுமாதிரி நீங்கள் ப்ரொஜெக்டர்ஸ்க்கு சின்னதாக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா சின்னதாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொஜெக்டரை. அதுமாரி ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இது பெஸ்ட்டுன்னு தான் ஏன்னா வந்து பிரைட்னஸ் வந்துட்டு அந்தளவு பிரைட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பிரச்சனை இல்லை. தென் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னா நம்ம ரீசெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரொஜெக்ஷன் மெத்தடு கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரொஜெக்டர் வந்துட்டு தலைக்கீழ நீங்கள் வந்து கவுத்து இது பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு இது பாருங்கள் சீலிங் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வரும் பிக்சர். ஆனால் என்னென்னா பேர் மட்டும் மாறி இருக்கும், பிக்சர் வந்து அப்படி தான் இருக்கும். ரியரில் இருக்கிற சீலிங் இது பண்ணாலும் எப்படி எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் வந்துட்டு கஸ்டம் ஜூம் இருக்குது. தென் அதேமாரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. வேணும்னு நினச்சேன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதோட பை லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வாங்குறவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். தென் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. என்னென்ன டைம் வேணுமோ அந்த டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் காமன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்புட்டு ஆண்ட்ராய்ட் கீ ஏஓஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் பை பவர் சிஸ்டம் ரெக்கவரி டிவைஸ் நேம் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அக்கௌண்ட்ஸ் இருக்குது, சிஸ்டம் இன்ஃபோ இருக்குது. சிஸ்டம் இன்ஃபோவில் பாருங்கள் இன்டர்னல் மெமரி பார்த்தா 2.86 GB இருக்குது, 8 GB ஓகேங்களா. தென் வந்து மெமரி வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 GB இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 9.0 இருக்குது. ப்ரொடக்ஷன் மாடல் ப்ரொஜெக்டர் தென் ஃபிலிம் ஃபேரு அதெல்லாம் சிஸ்டம் அப்கிரேடு நம்பர் ஆஃப் 4 கோரு. ஸோ இந்த இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.